இன்னைக்கு பேபி பாலன்ஸ் வச்சு வேணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய நோட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் திக்கான த்ரெட்டு எடுத்து இந்த மாதிரி அந்த நோட்லேயே 2 சுற்று சுற்றிட்டு இந்த இடத்துல வச்சு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இதே த்ரெட்டை இந்த நோட்டு அளவுக்கு ஒரு 2 மடங்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை கட் பண்ணிடணும். இப்போ வேணி பண்ணுறதுக்கு இந்த த்ரெட்டு ரெடியாக இருக்கு. இப்போது இந்த பேபி பாலன்ஸை கொஞ்சம் பஞ்சாக எடுத்து இந்த 2 த்ரெட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு தனியாக இருக்கிற த்ரெட்டை அந்த 2 த்ரெட்டுக்கு அந்த பக்கமாக போட்டு கீழ் வழியாக அப்படி எடுத்துடணும். இது மாதிரி பஞ்சா எடுத்துட்டு இப்படி வச்சு இப்படியே எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த பேபி போலன்ஸ் ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால நம்ம வேணி பண்ணிட்டு இதுல கலர் ஸ்ப்ரே கூட அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, பாதி தூரம் பின்னிட்டேன். நல்லா திக்கா பஞ்சா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சைடு கொண்டையில கூட அது வைக்கலாம். இது ஆனா நம்ம பண்றது வேணி மாதிரி பண்றோம். இந்த பேபி போலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் காயாது. அதனால ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஒரு 1 வீக்கு முன்னாடியே கூட செஞ்சு ஜிப்லாக் கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கலாம். இப்போ பாருங்க, இதை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். கடைசியாக முடிக்கும் போது ஒரு 2 தடவை நாட் போட்டு இதை முடிச்சிடுங்க. அப்புறம் இந்த சின்ன த்ரெட்டை கட் பண்ணிடலாம். அப்புறம் இதை பின்னாடி திருப்பி நடுவில் கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதோட காம்பை ஈவனாக கட் பண்ணிடலாம். இல்லைன்னா ஜடையில் வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேபி போலன்ஸ் வேணி முழுசாக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா திக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் தலையில் வைக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். நீங்களும் இந்த வேணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.